என் அன்பு வணக்கம். எப்படி நன்றி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலைங்க. சீரியஸாக சொன்னால் அதுதான் நிஜம். பர்சனல் வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நிறைய ஒரு எமோஷ்னல் ஸ்டோரிஸெல்லாம் அனுப்பி ஷேர் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணலையா? கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். there are thousands of happy customers in exactly 3.5 months. 3.5 மாதத்தில் 1000 பேருக்கு மேலே வாங்கிட்டாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்வாகவும் இருக்குது. நன்றின்னுன்ற வார்த்தை ஆழம் மிக பெரியது தான். ஆனால் உங்கள் அன்புக்கு முன்னாடி அந்த ஆழமே ரொம்ப சிறியதாக தெரியுது. அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா இதோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வருதில்ல, அங்கேயும் நம்பர் இருக்குது, இதோ ஸ்க்ரீன்லேயும் இதோ நம்பர் வருதில்ல, ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராடக்ட்டில் சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணேன். சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்குது. 7 வகையான தோசை மாவும் இருக்குது. அது மார்னிங் டிஃபனுக்கு குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. முதல்ல கொத்தமல்லி விதையை நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 5 காஞ்ச மிளகாவும் ஒரு 4 காஷ்மீரி ரெட் சில்லியும் கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் கடுகையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் ஜீரகமையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 3 to 4 மினிட்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இது அந்த டயத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். நல்ல கலராக வரணும் அப்படின்றத கவனமாக இருந்து பார்க்கறத விட நல்ல வாசம் வர வரைக்கும் இது வறுக்கணும். அப்போ தான் நம்மளோட டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இது இருக்கும். ஃபயர் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமுக்கு மேலே வைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிச்சு. அட் த சேம் டைம் இதோ கருவேப்பிலையும் நல்லா காஞ்சி போச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது ரெடின்னு அர்த்தம். மிளகாவும் இந்த டயத்தில் நல்லா காஞ்சிருக்கும், ஆனால் அட் த சேம் டைம் கருகவும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா எப்படி உடைக்கிற அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். மைக்கில் ரிசீவ் ஆகுதான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நல்ல சூப்பராக காஞ்சிடணும். நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் பண்ணினா இது நல்லாவே வரும். ஸோ இது நல்லா ஆறட்டும். இந்த மீன் டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், என்கிட்ட 1/2 கிலோ சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் 30 பூண்டு பல்லையும் போட்டு அரைச்சிக்கிறேன். 1/2 கிலோ சின்ன வெங்காயமா, அரைக்கணுமா உரிக்கணுமா அப்படின்னு இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ போட்டு நீங்கள் பண்ணலாம். பட் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்றும் பாதியமாக அரைச்சாலே போதும். மையம் அரைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பாதியம் அரைச்சாலே போதும். இந்த பல்ஸுன்னு சொல்லுவாங்களே, ஜிக் ஜிக் அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை 1 குழிக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் மீடியம் சைஸ் குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு 1.5 குழிக்கரண்டி நான் இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயிற கேப்பில் இந்த வறுத்து வச்சதையும் நம்ம திரிச்சிக்கலாம். ஓகே, இது நல்ல மைய அரைச்சாச்சு பாருங்கள், சூப்பராக மைய அரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் நான் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்படி போட்டு நல்லா வெடிக்கிற டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்ல பொன்முருளாக வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சோண்டு கலர் சேரும், அந்த ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் அடுத்து என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன், அது வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும். ஸோ இந்த டயத்தில் நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். பொடியை போட்ட உடனே ஃபயரை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை, ஒரு எலுமிச்சை சைஸில் இருக்கிற புளியை நல்லா அழுத்தமாக
பிடிச்சி வச்சுருக்கிறேன். பிடிச்சி எலுமிச்சை சைஸ் வரணும். அந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது டயத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஆல்மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக்லி இஸ் ரெடி. அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? மிளகை சேர்த்துக்கணும். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்லா எனக்கு தெரியுமே அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் மிச்சத்தையும் பார்த்துருங்க. இது எனக்கு தெரியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஒரு வாவாக இருக்கும். வா, நம்ம ஊர் மிளகுக்கு இப்படி ஒரு மகத்துவமாக, இவ்வளோ விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி வாவான விஷயம் அதில் இருக்குது. கண்டிப்பாக அதை போய் பார்த்துருங்க. ஓகே, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் ஆகுறது உண்டு. கையிலே கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் போட்ட மாதிரி மிக்சியில் அப்படியே 2 பிளிட்ஸ் பண்ணி பண்ணுனா இருந்தால் வெங்காயமோ பூண்டோ அங்கங்கே முழுசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது எல்லாமே ரெடி இல்லையா? இந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளிட்ஸ் தான் நான் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு அங்கங்கே 2 வினைன்னு வருது என் பையன் பேர். சிவா, நீ இது சொல்லவே இல்லை, அதனால தான் என்னோட தொக்கில் முழுசாக வெங்காயம் பூண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அப்படி திருச்சி எதாவது இருந்தாலும் தனியாக நசிச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்று விஷயம் மட்டும் கவனத்தில் இது இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னதான் இதான் பிடிச்சிருக்குல்ல இந்த வீடியோ, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வித் வி ஷேர்.